அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம பகவதி ஏகத்தம் சிட்டாஸ்தி மிக லம்போதர உச்சிஷ்ட மகாத்மனி ஆம் குரம் ஹ்ரீம் கம் கீசம் மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பாலத்திருந்த திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மகர ராசி இந்த வாரம் எத்தகைய பலன் கொடுக்குது? 28/6/2026 முதல் 4/7/2026 வரைக்கும் உண்டான பலன். ஜூன் மாதம் 28 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன். மகர ராசி குரு அனுகிரகம் பெற்றார். 7ஆம் இடத்தில் 12க்கு 3ஆம் அதிபதி குரு. எப்பவுமே மகரத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டார், ஆனால் நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே நல்லா செய்வார். ஜாதக ரீதியில் நல்லா இருக்கணும். பொதுவாகவே நம்ம ஜனனம் ஆகும்போது மகர ராசியில் குரு பகவான் 5ல் 7ல் 9ல் இருக்கணும், அல்லது 11ஆம் இடம் அமரணும், அல்லது 2ஆம் இடத்துலையாவது இருக்கணும். மற்ற இடத்துல இருந்தால் கண்டிப்பாக குரு பகவானால் நமக்கு எந்த விதமான அனுகிரகம் கிடைக்காது. அவர் மறைவு ஸ்தானாதிபதி ஆயிடுறார். ஆகவே இந்த தருணத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோட சமசப்தம ஸ்தானத்திலிருந்து 7ஆம் பார்வையாக ராசியை நோக்கி பார்க்கும்போது திருமண பாக்கியம் முதல்ல கை கொடுக்கும். கலத்தர ஸ்தானம் சொல்லுவோம். 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானம். அந்த கலத்தர ஸ்தானத்தில் அந்த கிரகம் அமையும் போது அப்போ திருமணம் கூடும். அதே போல் 5ஆம் இடத்துல பார்க்கும்போதும், அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சகோதர சகோதரி நீங்கள் ஒரு ஆண் குழந்தையாக பெண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு உடன்பிறப்பு பறக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது, உடன்பிறப்புனால் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு பெரிய பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை. தொழில் ரீதி சரி, மன ரீதி சரி, சற்று நிதானமாக இருந்து வரணும். சூரிய பகவான் புத பகவான் இரண்டுமே கூடி 6ஆம் இடத்துல இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கி கொள்ளக்கூடாது. கடன் இருந்தால் அடைக்கலாம். புதிதாக எந்த விதமான கடன் வாங்கி கொள்ளக்கூடாது. ஆனால் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் அதை திருப்பி செலுத்தக்கூடிய தருணம். ஆகவே தொழிலில் சற்று கவனமாக இருக்கணும். எந்த செயலாக இருந்தாலும் குடும்பத்துக்கு உண்டான சுப நிகழ்ச்சிக்கு முழு கவனம் செலுத்தணும். முதல்ல நம்மளுக்கு தேவை என்ன? தி பெஸ்ட் குடும்பம். 2வது நம்மளுக்கு என்ன தேவை? தொழில். 3வது தான் பொழுதுபோக்கெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். நீங்கள் பொழுதுபோக்கிலே கவனம் செலுத்திட்டு இருந்தால் இந்த குடும்பமும் சரி தொழிலும் சரி உங்களுக்கு கெட்டு போயிடும். 3ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு ஊக்கத்தை அதிகரிப்பார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல உங்கள் ஊக்கத்தை அதிகரித்து கொண்டே இருப்பார். அடுத்து என்ன செய்யலாங்கிறது வழி நடத்தும். அதே போல் குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன வேகத்தை அதிகரித்து இந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த செயல் செய்கிறதுங்கிறது நம்மளுக்கு புரியாமலே பண்ணிட்டோம். இது 10 வேலை வச்சுக்கிட்டோம், எந்த வேலை முதல்ல செய்யறதுன்னு முடிவு பண்ணாமல் போயிடும் கடைசியில். அப்போ ஏதேனும் ஒரு வேலை செய்து முடிக்கணும். அப்போ ஒன்று நிறைவேறும். 10 வேலையில் கொஞ்சம் செஞ்சால் கடைசியில் எல்லா வேலை பெண்டிங். இப்போ 1 2 முறையாக கற்றுக்கிட்ட வித்தை பாழாக்காமல் அதை முறைப்படுத்தி செயலாற்றணும். ஆகவே புதிய புதிய கண்டுபிடிக்க கூட உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். ஆனால் வியாபாரத்தில் சுற்றுமத்தை கையாண்டு தொழில் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஒரு புதிய ஷாப் வைக்கணும், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழி கிடைக்கும். அரசாங்கத்துக்கு உண்டான தன்மை, அரசாங்க காரியாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பதால் 4ஆம் அதிபதி உங்களுக்கு அருமையான தருணம். 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது, உங்களை 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது அரசாங்கத்துக்கு உண்டான தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உழைப்புக்கு ஏற்றபடி பண வரவு முழுமையாக இருக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கூட்டாளிகள்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு தருணம், லாபம் கிடைக்கும். லாப நஷ்டத்தை எதிர்பார்க்காமல் தொழில் ரீதி நீங்கள் நடத்தி செல்வீங்க. ஆமாம், ஒரு பக்கம் நஷ்டம் அடைந்தால் ஒரு பக்கம் லாபம். அப்போ நஷ்டம் இல்லாமல் தொழில் இல்லைங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். இருப்பினும் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தொழில்காரகன் யார்? உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிற தொழிலில் நல்ல ஒரு தருணம். எனவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய காலம்.
சுப நிகழ்ச்சி நடக்கும். உங்கள் பிள்ளைங்கள் தான் திருமணத்துக்கு தயாராகிடுங்க, சுப காரியம் செய்யலாம். இதே போல் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற புதிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும் போன்றவற்றை உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும். இதுக்குண்டான தருணம் உங்களுக்கு நெருங்கி விட்டது. ஆகவே நிலம் இருக்குது, இவ்வளோ நாள் இடம் வாங்கியாச்சு, இப்போ வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு கொடுக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. கணவன் மனைவி சேர்ந்து பேசி முடிவு செய்து அந்த குடும்பத்துக்குண்டான சுப நிகழ்ச்சி மறைமுகமாக செய்யணும். அவசரப்பட்டு எல்லார்கிட்ட சொல்லிட்டா யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு தடங்கள் உண்டாக்கலாம். 3ஆம் இடம் சனி பகவான். அப்போ உறவுகிட்ட நட்பு ரீதி நம்ம ஆலோசனை கேட்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யாரு? ராகு. உங்கள் தைரியத்தை கொடுத்த அதே தைரியத்தோடு நீங்கள் செய்து முடிக்கணும். அதனால் குரு பகவானும் சுக்கிரன் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது, செவ்வாய் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் விதமும் நீங்கள் எல்லா துறையிலும் நீங்கள் முன்னோடியாக திகழக்கூடிய தன்மையாக திகழ்வதால் அதே போல் குடும்ப சூழ்நிலையும் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தியவாகணும். எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வைத்துக் கொள்வது, அதிகமாக கால் சம்மந்தப்பட்ட கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. முட்டி வலிக்குது, முள்பாதம் வலிக்குது அப்படின்லாம் சொன்னால் சற்று கவனமாக இருந்து வரணும். அதுக்குண்டான சிகிச்சை மேற்கொள்ளணும். அதே போல் செவ்வாய், குரு, சூரியன் 6ஆம் இடத்தில் செரிமான கோளாறு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதுலேயும் சற்று கவனமாக இருக்கணும். அதிகமாக காரம், அதிகமாக புளிப்பு சாப்பிடாமல் இருப்பது செரிமானத்துக்கு உண்டான உபாதைக்கு உண்டாகும். அது மாதிரி நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்து வந்தாலே போதுமானது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கல்வி உருவாக்கணும். அப்போ புத பகவான் அனுகிரகம் வேணும். 6ஆம் இடத்துல புதன் வக்ரத்தில் இருக்கிறார். நம்ம கல்வியில் கவனமாக இருக்கணும், கூர்ந்து படிக்கணும், மனப்பாடம் செய்து வைத்து கொள்ளணும். இந்த நேரத்தில் பரீட்சை இல்லை, பரீட்சை நடக்கவே இல்லை, இருப்பினும் மனப்பாடம் செய்து கொள்ள மறக்கக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையும் நம்ம வீணாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தன்முனைப்பு செயலாற்றணும். நம்ம நாளைக்கு படித்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு அது அப்பளமாக்காம ஆயிடும், அது செட் ஆகாது. அதனால் நல்ல மாணவ மாணவிகள் நல்லா படித்து மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு இந்த தருணத்தில் ஏதேனும் இந்த ஒரு வார்த்தை வீணடிக்காமல் மனப்பூர்வமாக படித்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பதால் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்ல தருணம். விநாயகனை தவறாமல் வழிபாடு செய்துங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுனால் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால், அதே போல் 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருப்பதால் லட்சுமி தேவி வழிபாடு செய்து வாருங்க. சிவபெருமான் வழிபாடு செய்தாலே போதுமானது. அதனால் இந்த புதிய புதிய ஆலோசனைக்கு நீங்கள் யார்கிட்டையும் கேட்காதீங்க. நீங்களே ஒரு ஆலோசகர். மகர ராசிக்காரங்க அனைத்தும் விஷயம் அறிந்தவர்கள். எந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாதுங்கிறத நீங்கள் யார்கிட்டையும் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. முன்னின்று நடத்தக்கூடிய தன்மை உடையவர்கள். ஆகவே ஆனால் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய அருள் ஆற்றல், உங்களுடைய பேச்சாற்றல் யார்கிட்டையும் பகிர மாட்டீங்க. சமயம் பார்த்து கரெக்டாக அது பேசி தீர்க்கக்கூடிய வல்லமைப்படுத்தவர்கள் நீங்கள் தான். ஆகவே இந்த வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவங்க, பெருமாள் வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.